அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் அருளுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 17 முதல் 20 வரையிலான வசனங்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 17 முதல் 20 வரையிலான வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அல்லேலூயா. ஒரு கணம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பகல் உடைய வார்த்தையுமாய் உடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உடைய கரத்தில் எடுக்க வேண்டும், பிட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து திருப்திப்பட வைக்க வேண்டும். எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இன்றைக்கு தம் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த சத்த எல்லை முழுவதும் மாத்திரமல்ல, இந்த தேசம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய திட பிரசன்னம் தங்கியிருப்பதாக, தேவ மகிமை தங்கியிருப்பதாக. வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. விசுவாசத்தை விட்டு திருப்ப முயற்சி எடுக்கிற எல்லா மாய வித்தைகளின் வல்லமைகளும், எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த தேசத்தில் அடியனுக்கு கத்த தந்திருக்கிற இந்த ஊழியத்தின் ஆரம்ப வேளையில் நின்று பலிபீடத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறேன். கிருபை தாரும், கிருபை தாரும். அடியனை சிலுவையின் கிருபையின் நிழலில் மறைத்து நீர் வெளிப்படும். தம் பிள்ளைகளோடு பேசுவீராக. ஜனங்கள் உம்முடையவர்கள், வாலிபர்கள் உம்முடையவர்கள், அடியன் உம்முடையவன், வார்த்தை உம்முடையது, ஊழியம் உம்முடையது, திட்டங்கள் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. இன்றைக்கு உம்முடைய திட்டங்களையும் சுத்தங்களையும் பரிபூரணமாய் இந்த இடத்துல நிலைவரப்படுத்த போகிறத இவர்களுக்காக ஸ்தோத்திரம். இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணும், தடைகளை மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். பூரணமாய் எங்களை சிலுவையின் கிருபையின் நிழலில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான வேத பகுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. நாம கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆமென் ஜெபித்து கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைகளை குறித்தும் நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் பட்சமாய் நாம் திருப்ப போகிறோம். இந்த உலகத்தில் பாவ உலகம் இது. இந்த பாவ உலகத்தில் பாவிகளாகவே இருந்த மனுக்குலத்தின் பாவ பரிகாரத்திற்காக தேவனாயிருந்தவர், ஆதி காலங்களின் தெய்வம், சிருஷ்டிகர்த்தர், மகிமை உடையவர், அந்த தெய்வம் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்துறலில் சொல்லுங்க. வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் நமக்காக இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதாக நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படிக்கு நல்ல மாதிரியை அவர் பின் வைத்து போனார். அந்த 33.5 வருடங்களில் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பினார், பரமேறினார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார்.
எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பரிகாரத்திற்காக இந்த பூமியில மனிதனாக அவர் ஊழியம் செய்து வந்த நாட்களில், இந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஜபாலயத்தில் பிரவேசித்து ஊழியம் செய்கிறார். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம். இதை குறித்து பேச வேண்டுமானால் நிறைய விஷயம் பேச வேண்டும். இதை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 5 தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர், தீர்க்கதரிசிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறவர் ஏசாயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் தீர்க்க தரிசனம் 61வது அதிகாரத்துல வாசிக்க கேட்ட இதே வசனத்தை தீர்க்க தரிசனமா மேசியாவை குறித்து, இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்ட்டு ஏசாயா 61, 1, 2, 3 வசனங்களில் சொன்னதை இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து இங்கே தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அனுப்பினார். இதுதான் இதனுடைய சாராம்சம். ஆவியானவர் வந்ததே என்னை அனுப்புவதற்காகத்தான். அல்லேலூயா. சரி, அது 2வது விஷயம். இன்னைக்கு அதுல நம்ம பார்க்கல. எதற்காக என்னை அனுப்புகிறார் அப்படின்னா, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த 18வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அப்படி கீழே சொல்லி என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். இதுல நிறைய ஊழியத்தின் நிலைகள் இருக்கிறது. நான் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கிறது, என்னை குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தையை சொல்றார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பி இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். எதுக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து? திரும்பவும் சொன்னேன், கடைசி வரைக்கும் அந்த சத்தம் மட்டும் மாறக்கூடாது. ஆமென். எதற்கு இயேசு வந்தார்? சிறைப்பட்டவர்களை விடுதலையை விடுவிக்க இயேசு இந்த பூமியில் வந்திருந்தார். அப்போ இந்த காலத்திலும் நாம் 2026வது வருடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். வெளியரங்கமா பார்க்கிறதுக்கு நிறைய பேர் விடுதலையா இருக்கிறாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க. என் கை கட்டப்படல, என் கால் கட்டப்படல, நான் விரும்பினது போல வாழ்கிறேன், எல்லாம் விடுதலையா இருக்கிறேன். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டுமானால் நம்மில் அநேகர் சிறைப்பட்டு போன அனுபவத்தில் இருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நம்மில் அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு இந்த பகல் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். சொல்றதை கவனிக்கணும். சிறைப்பட்ட அநேகரை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு சிறைப்பட்ட அநேகர்களை விடுவிப்பதற்கு அவர்களை ஆயுதமாக கர்த்தர் எழுப்பி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் நாம் கவனிக்கிற பொழுது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தப்படுத்த வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனிதன் எப்படி சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான், எங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்
மனிதர்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லி இருக்கிறது. நம்ம வேதத்தில் வாசிக்கிற பொழுது நிறைய விஷயங்கள்ல இதை பார்க்கலாம். ஒன்று, முதல்ல நம்ம பார்க்க போகிறோம், கொஞ்சம் வசனத்தை எனக்கு வாசித்து உதவி செய்ய வேண்டும். சிறைப்பட்டவர்கள் எதுக்காக அவங்கள சிறைப்பட்டிருக்கிறாங்க, எதற்காக அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள்? எரேமியாவினுடைய புலம்பல் 1வது அதிகாரத்துக்கு உங்கள் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவினுடைய புலம்பல் அதனுடைய 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 1வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது 3வது வசனத்தை வாசிங்க. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும், யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும், கொடுமையான அடிமை வேலை செய்யவும், கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போனார்கள். போதும். இங்க வசனம் என்ன சொல்லுது? எதற்காக சிறைப்பட்டு போனார்கள்? ஏன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்? ஒன்று, ஆமென், அங்க வேதம் சொல்லி தருகிறது உபத்திரவப்படணும். 2, கொடுமையான அடிமை வேலை செய்யணும். இன்னைக்கு நம்மை கொஞ்சம் நிதானித்து அறிய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மில் அநேகர் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு உங்களை மட்டும் இல்ல, வாலிபர்கள், பெரியவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் பார்த்து ஒரு தேவ மனிதனாய் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைய சமூகம் இன்றைக்கு சிறைப்பட்டு கிடக்கிறது. அநேக விஷயங்களுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறது. நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா தேவனை தேடுகிறோம், ஆமென், கர்த்தரை குறித்து அறிந்தவர்களா இருக்கிறோம், அநேக விஷயங்கள்ல செயல்படுறோம், இன்னும் விடுதலையா சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா எங்கேயோ சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு அனுபவத்துக்குள் இன்றைய தலைமுறைகள் கிடக்கிறது. இன்றைய ஜனங்கள் எங்கேயோ சிறைப்பட்டு இருக்கிறோம். எப்படி, எதற்காக சிறைப்பட்டு இருக்கிறோம்? ஒன்று, அந்த புலம்பல் 1:3 சொல்லுகிறது, உபத்திரவப்படவும். உபத்திரவப்படவும், ஆமென். உபத்திரவப்படுறதுன்னா, ஆமென், எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள் 430 வருடங்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 430 வருடங்களும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மேல் இருந்து, ஆமென், ஆளோட்டிகள், ஆமென், நம்ம டிரைவர்ஸ் சொல்றோம், அது வாகன ஓட்டிகள், இவர்கள் ஆளோட்டிகள், கையில சாட்டைகளை பிடித்துக் கொண்டு இவர்களை அடித்து உபத்திரவப்படுத்துகிறார்கள். இவங்க விரும்புகிறது மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ விடாம, ஆமென், இவர்கள் நினைக்கிறது மாதிரி இவர்கள் போக்கில் செல்ல விடாமல், இவர்களை குறித்த நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேற விடாமல் ஏதோ ஒரு அதிகாரம் அவர்கள் மேல் இருந்து கொண்டு அவர்களை உபத்திரவப்படுத்துகிறது. நீ தலை உயரக்கூடாது, நீ தலை நிமிரக்கூடாது, நீ என்ன வந்தாலும் விடுதலை பெற்று மற்ற மனிதர்களைப் போல மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீ எப்பொழுதுமே கூனி குறுகி சிறைப்பட்டு இருக்க வேண்டும். உபத்திரவப்படுத்துகிறார்கள். அந்த உபத்திரவம் எங்க தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது தங்கள் வாழ்க்கையே கசப்பா இருந்தது. தங்கள் வாழ்வே கசப்பா இருந்தது. வாழ்க்கை கசந்து போகிற அளவுக்கு வாழ வேண்டிய நாட்கள்ல சந்தோஷமா, உலகத்துல மகிழ்ச்சியா, பூமியில கர்த்தர் தந்த வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய இந்த நாட்களில் அநேகருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்டா, என்ன வாழ்க்கை இதெல்லாம், ஒரு வாழ்க்கையா? ஆமா, வாழவே பிடிக்கல அப்படின்னு வெளியரங்கமா தேவனை ஆராதிக்கிறவர்கள் கூட சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமா இருக்க வேண்டும். நீ இப்படி இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இன்றைக்கு உன் உபத்திரவத்தை உன்னிலிருந்து நீக்கி போட்டு உன்னை மகிழ்ச்சியின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ உபத்திரவத்தின் பாத்திரம் அல்ல, நீ கிருபையின் பாத்திரம். இனி தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அப்படி உன்னை மாற்ற விரும்பித்தான் அவருடைய வார்த்தையுமாய் அடியேனை இந்த இடத்தில் அனுப்பி இருக்கிறார். உபத்திரவப்படுவதற்காக சிறைப்பட்டு போனார்கள். உபத்திரவப்படுறது இன்னும் தெளிவாய் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவா நான் ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் தர்ற வார்த்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்.
உங்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்லலாம். இன்னும் நிறைய வேதாகமத்திலிருந்து சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை நாம நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த சிம்சோனை நமக்கு தெரியும் இல்லையா? ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகம் நீங்கள் 14வது அதிகாரத்திலிருந்தே வரிசையை பார்க்கலாம் அவரை குறித்து அநேக விஷயங்கள். ஆனால் அந்த ஆமென் சிம்சோன் தேவ பலன் பெற்றவன், தேவ அதிகாரம் பெற்றவன், தேவனால் ஊழியத்தை பெற்றவன். அவன் பிறக்கிறதற்கு முன்னமே அவன் என்ன செய்வான் என்று அவனை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. எல்லா பலத்தில் அவன் வாழ்ந்திருந்தும் ஒரு கட்டம் வந்த பொழுது அவனுக்கு சில வார்த்தைகள் அவனை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தது. ஆமென். 15வது அதிகாரத்தை தாண்டி வருகிற பொழுது தெலிலாள் என்கிற ஒருவள் வருகிறாள். அவள் வந்து அவனை அனுதினமும் இப்படி பேசி அலட்டி கொண்டிருக்கிறதினால் வசனம் சொல்லுது அவன் ஜீவன் அவனுக்கு கசப்பா இருந்துச்சு. இனி எதுக்கு வாழணும்? ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் உபத்திரவப்படுத்துகிறது. நீ நினைக்கிற இதுல இருந்து வெளியே வரணும், இதுல இருந்து மாறணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஒளிச்சு ஒளிச்சு மறைவிடத்துல எவ்வளவு நாள் நான் வாழ்கிறது அப்படின்லாம் நீ நினைக்கிறது உண்டு. ஆனா ஆமென் உன்னால முடியல. சில வார்த்தைகள் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீ சொன்ன சில வார்த்தை, யாரோ உன்னிடத்துல சொன்ன சில வார்த்தை உன்னை உபத்திரவப்படுத்துது, உன் பிரெயினை உபத்திரவப்படுத்துது, வேதனைப்படுத்துது, உன்னை சிக்கி தவிக்க வச்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆமென் பேர்ட்ட சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்ற முயற்சி எடுக்கல. ஆனா யாரோ சிலர்கிட்ட சொன்ன வார்த்தை, யாரோ சிலர் உன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உன் ஜீவனையே கசப்பாக்கி உபத்திரவப்படுத்துது. செத்தாலும் சரி, செத்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீ சில இடத்துல உபத்திரவப்பட்டு கூனி குறுகி உனக்கு தெரியும் நீ எந்த இடத்துல சிக்கி இருக்கிற. எல்லார் முன்னாலையும் நீ சிரிச்சாலும் அநேக இடத்துல உன்னை குறிச்சு அறிஞ்சு நீயே உன் வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறாய். உபத்திரவப்பட எதுக்காக சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது? உபத்திரவப்படுவதற்கு. இன்னும் சொல்றேன் பாருங்க, உபத்திரவப்படுகிறதுனா சாதாரண அனுபவம் இல்ல, மென்டல் டார்ச்சர். ஆமென். உளம் சம்பந்தமான, மனம் சம்பந்தமான ஒரு டார்ச்சர் இன்னைக்கு அநேகருக்குள்ள. ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தினால டார்ச்சர், ஃப்ரெண்ட்ஸ்னால டார்ச்சர், ஆமென், தங்களுடைய தோழர்களினால டார்ச்சர், இன்னும் அன்வான்டட் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் உறவுகளினாலே டார்ச்சர், ஆமென், தேவையில்லாத நபர்களினால டார்ச்சர். யார் யாரோ உன் மேல அதிகாரம் செலுத்தி, யார் யாரோ உன் மேல ஆமென் ஆதிக்கம் செலுத்தி, யார் யாரோ உன் மேல ஆமென் தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி உங்களை உபத்திரவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நீ சில நேரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, நல்லா பேசணும்னு நினைக்கிற, நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா உன்னால முடியல. நீ சிறைப்பட்டு போய்விட்டாய். உபத்திரவப்படுத்துறதுக்காகத்தான் சாத்தான் உன்னை சிறைபிடிச்சிருக்கிறான். இந்த பகல் ஆமென் நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஒன்றும் உன் கை நழுவி போகவில்லை, எல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உன்னை இன்னைக்கு வெளியே கொண்டு வர போகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உபத்திரவப்படுவதற்காக சிறைப்பட்டு போயிருக்கிறது. இரண்டாவது இந்த வேத வசனம் சொல்லுது, கொடுமையான, சத்தமா சொல்லுங்க, கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். எதுக்காக சிறைப்பட்டு போன அனுபவம்? ஒன்று, நான் உபத்திரவப்பட. ரெண்டு, சிறையிருப்பு எதற்கு? நான் கொடுமையான அடிமை வேலை செய்யணும். கொடுமையான அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொடுமை என்கிற வார்த்தையே அது கொஞ்சம் கிரகிக்க கஷ்டமான வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, இந்த கொடுமையான அடிமை வேலை, கொடுமை, அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா, அநீதிக்கு அநீதி இழைத்தலுக்கு பெயர் தான் கொடுமை. ஆமென். அநீதிக்கு அநீதி இழைப்பது. ஏற்கனவே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஆனா இப்போ அதுக்கு மேல ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது.
இந்த அநீதிக்கு மேல அநீதியா கொடுமையை வெளிப்படுத்தி கொடுமையான அடிமை வேலை செய்யறதுக்கு இப்ப திருப்பவும் எகிப்தின் ஜனங்களை நினைச்சு பாருங்க. ஆமென். அந்த எகிப்தின் ஜனங்களை பார்த்தா அவங்க ஏற்கனவே அடிமை வேலை செய்யப்படுகிறார்கள், வைக்கிறாங்க, அடிமையா செய்யறாங்க. அவங்களுக்குன்னு வேலை செய்யல, இவங்க வேலை செய்யறதெல்லாம் எகிப்தியர்களுக்காக, யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது, வாழ்க்கையில வளர்ச்சி கிடையாது, இவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, அந்த வேலை பார்க்கறதுனால மகிழ்ச்சி கிடையாது. ஆனா செய்யாம இருக்க முடியாதத கண்டிப்பா செய்தே ஆகணும். ஆனா இதுக்கு மேல விடுதலைன்னு கேட்டப்போ அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த எகிப்தின் பார்வோன் சொல்லுகிறார், இன்னையிலிருந்து உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டோம், ஆனா நீங்க ஏற்கனவே செய்ததை விட அதிகமா வேலை செய்யணும். ஆமென். அப்படின்னா அடிமையை, ஆமென், கொடுமையான அடிமை வேலை செய்ய வைக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற மனுக்குலத்துல, ஆமென், மனிதர்களில் அதிகமான பேர்களும் ஏதோ ஒரு இடத்துல கொடுமையான அடிமை வேலையில சிக்கி இருக்கிறாங்க. கொடுமையான அடிமை வேலை. கரங்களை உயர்த்துற லீலுயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் லீலுயா சொல்லுங்க. நமக்கெல்லாம் புரிகிறது மாதிரியே நான் இத பேச விரும்புறேன், இந்த வார்த்தையை. கொடுமையான அடிமை வேலை. இன்னைக்கு மொபைல் போன் யூஸ் பண்றவர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சும்மா கையை வைத்து காட்டுங்க. ஆமே. வீட்டுக்கு தெரியாம ஒளிச்சு யூஸ் பண்றவங்க கைகளை போட்டுடலாம், மற்றவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டலாம். ஆமே. சரி, அதிகமான பேர்கள், நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. இப்ப கை உயர்த்தாதவங்க எல்லாம் நல்லவங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களும் மொபைல் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. ஒண்ணு அவங்களுக்கு சொந்தமா இல்ல, அவ்வளவுதான் விஷயம். ஆமேன். பெற்றோருடைய போன்லாம் யார் கையில தான் இருக்கு? இவங்க கையில தான் இருக்கு. இப்படி ஆமேன். இன்னும் வீட்டுக்கு தெரியாம யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் முறைச்சு பார்க்குறாங்க இப்படி பேசினா. ஆமேன். முறைச்சாலும் பிரச்சனை இல்லை, நான் பேசுவேன். ஒரு லேலுயா. ஆமா. இப்போ இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா, மொபைல் போன் இது ஒரு பெரிய அரக்கன். மொபைல் போன்னா யாரு? ஒரு பெரிய அரக்கன். இந்த போனை யூஸ் பண்ணாம இன்னைக்கு மனுஷனால இருக்கவே. இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, எதுக்கு யூஸ் பண்றான்னு அவனுக்கும் தெரியாது, அந்த போனுக்கும். ஆனா போன் இல்லாம இருக்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நான் சொல்ற விஷயத்தை. இது எவ்வளவு பெரிய ஒரு அரக்கன், இது எவ்வளவு அதிகமா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாத்ரூம்க்கு போனா கூட எது வேணும்? இப்பதான் நிறைய பேருக்கு சிரிப்பே வருது முகத்துல. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, நிறைய வீட்டுல பார்த்துட்டேன், டாய்லெட் திறந்து உள்ள போயிருவாங்க, போயிட்டு திருப்பி வர்றாங்க, வந்துட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தேடுறீங்க? மொபைல் இங்க எங்கேயோ தான் வச்சேன். இப்ப என்ன அவசரம்? இல்ல வேணும். இல்ல முன்னாடி சொல்லுவாங்க, டாய்லெட் போகும்போது முன்காலங்கள்ல இந்த புகை பிடித்து பழக்கமுடையவர்கள், அவங்களுக்கு ஒரு பீடி எடுத்து வாயில வச்சாதான் மலச்சிக்கல் இல்லாம என்ன செய்யும் இருக்கும். முன் காலங்கள்ல தண்ணி அடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க, இப்போ உள்ள பிராண்டி விஸ்கி இதெல்லாம் இல்ல, பட்டை, மாம்பட்டை, சாராயம் குடிக்கிறவங்களுக்கு ராத்திரி குடிச்சாதான் காலையில கரெக்டா போக வேண்டியது என்ன செய்யும், போகும். இப்போ ஒரு பிரச்சனை, மொபைல் இல்லாம பாத்ரூம் ஆபரேட் ஆகாது. உள்ள போகணும்னா என்ன வேணும்? பாத்ரூம். இன்னைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பாத்ரூம் போனால் உடனே வெளியே வர்றதும் இல்லை. சில வீட்டில் கேள்விப்பட்டேன், சிலர்லாம் உள்ள போனா 3/4 மணிக்கூர் ஆகுமா வெளியே வர. உள்ள என்ன நடக்குன்னு
கேட்டா சொல்றாங்க அங்கதான் நிம்மதியா இருக்க முடியுது, அங்கதான். ஆமே. ஆனா இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டேன், அதே நபர் கையில இருந்து மொபைலை சீஸ் பண்ணிட்டா 5 மினிட்ல ஆள் வெளியே வந்துருது. எவ்வளவு நிமிஷத்துல? 5 நிமிஷத்துல. அப்போ நான் அந்த மொபைல் போனுக்கு ஒரு பேரே வச்சிருக்கேன், டாய்லெட் போன். அந்த டாய்லெட்ல கூட நம்மளை அடிமையா வேலை செய்ய வைக்குது, கொடுமையா வேலை செய்ய வைக்குது. அதுல இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா மணி நேரங்கள் அதற்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கொடுமையா அடிமை வேலை செய்ய வைக்குது. இன்னைக்கு இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம சிறையிருப்புன்னு பாவம் சாபம் இப்படிலாம் சொன்னா நமக்கு தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து அதை கேட்டுதான் என்ன செய்துட்டு இருக்கோம். ஆமா, பாஸ்ட் தெரியும். நம்ம தொடங்கினாலே இன்னைக்குள்ள வாலிபர்கள்லாம் பிரசங்கத்தை முடிச்சு எழுதி டைரியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிரசங்கம் இப்படி தான் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நாம பார்க்கணும். கொடுமையாய் அடிமை வேலை செய்ய வைக்கிற சில சிறையிருப்புகள். இன்னைக்குள்ள டெக்னாலஜி ரொம்ப கவனமா இருக்கணும். சமூக வலைத்தளங்கள், இன்னைக்குள்ள தொழில்நுட்பங்கள், இவைகளை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். மது போதையை விட மிக மோசமான போதை தான் இந்த உபகரணங்கள் எல்லாம். இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, என்னுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உங்க ஊர்ல சமைக்கும் போது கறிவேப்பிலை பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்துவாங்களா இல்லையா? ஆமா, நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு இருக்கீங்க. பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆனா அந்த கறிவேப்பிலை எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? தேவைக்கு மட்டும். கரெக்டா சிலர் சொன்னாங்க. எதுக்கு மட்டும்? தேவைக்கு மட்டும். தேவை முடிஞ்சதை என்ன செய்திருவோம்? ஆமா, அப்படிதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா டெக்னாலஜியையும் பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கு. அதனால நன்மை இருக்குன்ட்டு அதுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டா கிடையாதா? நம்ம வீட்டில் டெய்லி கேட்போம்ல, எனக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா? இந்த வீட்டில் எனக்கு உரிமை கிடையாதா? ஏன் இப்படி பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? இங்க போவ எனக்கு அதிகாரம் இல்லையா? அதுவும் 18 வயசு பிறந்த நாள் தாண்டிட்டா போதும், அதுக்கு பிறகு அடிக்கடி வீட்டுக்குள்ள சவுண்டு கேட்கும். நான் இப்ப மேஜர், நான் இப்ப யாரு? ரொம்ப கவனம். நான் இனி எனக்கு தான் அதிகாரம். இப்பதான் 18 வயசு ஆச்சு. உடனே சொல்லுவாங்க, இந்திய அரசாங்கம் இப்படி சொல்லுது. எப்படி சொன்னாலும் நீ புள்ள தான், நீ மகன் தான், நீ மகள் தான், உனக்கு எல்லா உரிமையும் எல்லா அதிகாரமும் உனக்கு உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றார், எல்லாவற்றையும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். ஒன்றிற்கும் நான், எல்லாரும் சொல்லுங்க, எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். இப்படி சொன்னா நீங்க கண்டிப்பா தப்பிச்சிருவீங்க. சத்தமா சொல்லுங்க, ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். பயந்து பயந்து சொல்றீங்க, நான் இருக்கேன், தைரியமா சொல்லுங்க, ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நானே இவ்வளவு சத்தம் போடுறேன்னா நீங்க எவ்வளவு சத்தம் போடலாம். ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். இந்த உலகத்துல ஒன்னு அடிமைப்படுத்த என்னென்னமோ வரும், ஏதோ வரும். ஆனா ஒன்னு அடிமைப்படுத்த நீ இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துல எல்லா விஷயமும் உண்டு. என் தலைக்கு மேல ஒரு பறவை பறக்கிறத என்னால தடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா சிலர் அதற்கு முயற்சி எடுப்பாங்க. அவர்களுக்காக நான் வருந்துகிறேன். ஏன்னா ஒண்ணு செய்யலாம், அந்த பறவை என் தலையில உட்கார்ந்து கூடு கட்டி அது முட்டை போட்டு
அது இனப்பெருக்கம் செய்யாம நான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா பறக்கிறத என்னால என்ன செய்ய முடியாது. அதனால ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு ஆமீன், உலகத்துல எல்லா விஷயமும் உண்டு, அதை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், அது என்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு, எனக்குள் இடம் பிடிக்காதபடிக்கு என்னால பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த பகல் கர்த்தர் அதைத்தான் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ எதற்கு சிறைப்பட்டு போகிறாங்க? எதற்கு? ஒன்று உபத்திரவம். இன்றைக்கு அநேக விஷயம் நம்மை உபத்திரவப்படுத்துது. சில ரிலேஷன்ஷிப் நம்மை உபத்திரவப்படுத்துது. ஆமென். சில வார்த்தைகள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறது. சில தாட்ஸ் நம்மை உபத்திரவப்படுத்துகிறது. இன்றைய சில கணக்கெடுப்புகள் சொல்லுது, சிலருடைய தாட்ஸ், சிலருடைய எண்ணங்கள், நினைவுகள், கற்பனைகள் சிலரை உபத்திரவப்படுத்துகிறது, காயப்படுத்தி வைத்திருக்கிறது. இரண்டாவது, எதற்கு சிறைப்பட்டு போகிறாங்க? கொடுமையான அடிமை வேலை செய்வதற்கு. போனை எடுத்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்கும். போனுக்கு தடவி கொடுக்கறாங்க. ஆமென். அதை சாந்தப்படுத்துறாங்க. அது என்னன்னே தெரியல, அதை சாந்தப்படுத்த முயற்சி என்னவோ தெரியல. உங்களுக்காக இந்த கூடுகைக்காக ஜெபிக்கும் போது ஆமென், இந்த சம்பந்தமான விஷயங்கள் ஆவியானவர் என்னோடு கூட நிறைய பேசிக்கிட்டே இருந்தார். ஆமென். அடிமை வேலை செய்யறாங்க, கொடுமையான அடிமை வேலை. ஆமென். மாத்திரமா டெக்னாலஜிக்கு மாத்திரம் அல்ல, சில தேவையில்லாத உறவுகளுக்கு அடிமை வேலை செய்யறாங்க. ஆமென். படிக்கிற காலத்துல ஒழுங்கா நம்ம படிக்க வேண்டிய வேலையை மட்டும் நம்ம என்ன செய்யணும். நான் சொல்றது சரிதானா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா, தனக்கு ஒரு ரெக்கார்டு புக்கு, தனக்கு பிடிச்ச இன்னொரு ஆளுக்கு ஒரு ரெக்கார்டு புக்கு. ஆமென். நாம் படிச்ச காலத்திலேயே என் ரெக்கார்டு புக்கு முடிக்கிறதுக்கே நாம் பட்ட பாடு, அது பெரும்பாடு. அது முடிக்காம போய் அடி வாங்குறதும் வெளியே நிக்கிறதும் அது கஷ்டம். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், ஒரே பிள்ளை 4 ரெக்கார்ட் புக் முடிக்குது. எத்தனை ரெக்கார்ட் புக்? இது யாருக்கு? கிளாஸ்ல உள்ள 4 பேருக்கு. இனி காலேஜில் படிக்கும் போது என் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ரெக்கார்ட் புக்கு நான் பண்றேன், வேற டிபார்ட்மெண்ட்ல உள்ள ரெக்கார்ட் புக்கு நான் பண்றேன். ரொம்ப தெளிவா இருக்கணும் தெய்வ ஜனங்க. நீ கொடுமையான அடிமை வேலை செய்ய சிறைப்பட்டு போகக்கூடாது. சிறையிருப்பிலிருந்து உன் கரத்தை நான் விடுவிக்க போகிறேன். உன் கழுத்தின் மேல் பூட்டப்பட்ட நுகம் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. உன் தாடையில் பூட்டப்பட்ட நுகம் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. உன் பிரெயின்ல பூட்டப்பட்ட நுகம் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. உன் சிந்தனைகளில் பூட்டப்பட்ட நுகம் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஏன் அந்த ஆமென் சிறையிருப்பு வருது? நான் எப்படி இந்த கொடுமையான அடிமை வேலை செய்ய உபத்திரவப்படுறதுக்கு நான் ஆளாயிட்டேன்? ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஆமென். ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்க முதல் 2 வரிகள் சொல்லுகிறது, வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த சிறையிருப்பு வருது? அறிவில்லாமையினால் சிறையிருப்பு வருது. ஆமென். இந்த நம்ம எல்லாம் வாலிபர்கள் தானே, கொஞ்சம் கூட ஆழமா இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ஆமென், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னா தேவனுடைய சொந்த ஜனங்களை குறித்து பேசுறார். ஆமென். யெகோவாங்கிற தெய்வத்தை அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றார் அறிவில்லாமையினால். அந்த அறிவில்லாமையினால் இல்லாட்ட அந்த அறிவு என்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை, அதனுடைய இந்த வேதம் எழுதப்பட்ட எபிரேய மொழியில பார்த்தா டாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. ஒன்று எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அதாவது அனுபவபூர்வமா பெறுகிற அறிவு. 2 ரிலேஷனல் நாலேஜ். ஆமென்.
உறவு பூர்வமாய் வருகிற அறிவு. மூன்றாவது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. knowledge that comes through from intimacy. நெருக்கமா இருக்கிறதுனால வர்ற அறிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அறிவு இல்லாமையினால தான் என்ன வருதா? ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ஒன்று, அனுபவித்து கிடைக்கிற அறிவு இல்ல. ரெண்டு, உறவு பூர்வமா வருகிற அறிவு இல்ல. மூன்றாவது, நெருக்கமாகிறதுனால வர்ற அறிவும் இல்ல. அந்த அறிவு இல்லாததுனால தான் உபத்திரவப்படுறதுக்கும் கொடுமையான அடிமை வேலை செய்யறதுக்கும் நான் எங்கேயோ சிறைப்பட்டு போயிட்டேன். சரி பாஸ்டர், அறிவு அறிவுங்கிறீங்களே, எதை குறிச்ச அறிவு? அனுபவிச்சு அறியணும், உறவுபூர்வமா அறியணும், நெருக்கத்துல இருக்கிறதுனால, நெருக்கமா போறதுனால வர அறிவு. எப்படி இது எங்க இருக்கு? எதை குறிச்ச அறிவு எனக்கு இல்ல? உலகத்தை குறிச்சு இல்லையா? பாவத்தை குறிச்சு இல்லையா? அக்கிரமத்தை குறிச்சு இல்லையா? சாபத்தை குறிச்சு இல்லையா? இல்ல இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற நிறைய வார்த்தை, நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார், நமக்கு ஒரு அறிவு இன்னும் போதாது. அந்த அறிவு இருந்தா சிறைப்பட்டு போயிருக்க மாட்டோம். வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பி அதனுடைய 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிற பொழுது, ஓசியா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே, தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்துல உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா கர்த்தருடைய வேத வார்த்தை நமக்கு கற்றுத் தருது. ஆண்டவர் சொல்றாரு, தேசத்து ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒன்னு, உண்மை இல்ல. ரெண்டு, தேசத்துல இரக்கம் இல்ல. மூணாவது சொல்றாரு, தேவனை பற்றிய, அதைத்தான் அங்க சொல்றார், அறிவில்லாய்மையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். யாரை பற்றின அறிவில்ல, எதை குறிச்சு அறிவில்ல, தேவனை பற்றி அறிவு என் ஜனங்களுக்கு இல்லை. கரங்களை உயர்த்துற சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு உலக அறிவு நிறைய இருக்கு. ஆமென். ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன, நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஆமென் தேவனை குறித்து அறிந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, இல்ல ஏதோ ஒரு வயசுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அனுதினமும் கர்த்தரை குறித்து ஆமென் கேட்கிற நமக்கு தேவனை பற்றின அறிவு மிக குறைவா இருக்குமே. ஆனால் உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒரு விசை கூட இயேசுவை குறித்து கேள்விப்படாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த பிரசங்கங்களை கேட்டும் தேவனை குறித்த சரியான அறிவில்லாததினால் நான் உபத்திரவப்படவும் கொடுமையாய் அடிமை வேலை செய்யவும் எங்கேயோ சிறைப்பட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த ஜனங்களுடைய நிலை என்ன என்பதை இந்த கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை பற்றின அறிவு நமக்கு வேணும். எந்த அறிவு? படிக்கிற அறிவா? பொதுவா சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு. நான் 100 முறை இல்ல 200 தடவை வேதத்தை வாசிச்சாலும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்றால் அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதாவது நான் 119வது சங்கீதத்தையே மனப்பாடமா சொல்லி தமிழ்நாடு அளவில் அவார்டு வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆளை கூட நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஹலோ, வசனத்தை மனப்பாடம் படிச்சதுனாலயோ என் வாழ்க்கையில சிறையிருப்பு போக போகிறது இல்ல. அறிய வேண்டியவரை அறிய வேண்டிய நிலையில நான் அறிந்திருந்தால் மட்டுமே இந்த விடுதலையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் சிறைப்பட்டு போன அனுபவம் வந்திருக்கு? ஏன்? ஒண்ணு, தேவனை பற்றின அறிவில்ல. அது எப்படி அறியல? அவரை அனுபவித்து அறிஞ்சிருக்கணும். ஆனா நான் அவரை அனுபவிச்சு என்ன செய்யல, அறியல. தாவீது என்ன சொல்றார்? இத்தனை சங்கீதங்களை பாடி வச்சிருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் தாவீது தேவனை அனுபவிக்க வேண்டிய விதங்களில் எல்லாம் அனுபவிச்சு ஆராதிச்சார். ஆமென், ஆமென். அப்படி அனுபவிக்கணும். அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி கேளுங்கள். அப்படி சொல்லியிருக்கா?
கர்த்தர் நல்லவர் என்பதை பாடுங்கள். இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. நல்லவர்னு பாடணும்னா, நல்லவர்னு நான் பிரசங்கம் பண்ணணும்னா, நல்லவர் என்பதை என் வாழ்வில் என்ன செய்யணும்? எக்ஸ்பீரியன்ஸ். நாலேஜ் கம் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அறிவு வேணும். ஆமென். அவரை ருசித்து அறியணும், அனுபவிக்கணும், ஒவ்வொரு நாட்களிலும் அனுபவிக்கணும். உங்களை போல வாலிபனா ஆமென் ஆமென் இருக்கிற காலத்துல ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற ஆமென் ஒரு அனுபவத்துல நான் இல்லை. ஆனா ஊழியத்துக்கு உங்க வயசெல்லாம் தாண்டி ஊழியத்துக்கு வர வேண்டிய நிர்பந்தம் வந்த அந்த காலகட்டத்தில், நிர்பந்தம்னா யாரோ வற்புறுத்தல, அவர் வற்புறுத்தினார். ஆமென். ஊழியம் வேண்டாம்னு இருந்தேன், ஆனா இங்கத்தான் வந்து ஆகணும், ஆண்டவர் வற்புறுத்தினார். உலகத்தோட ஓடிடலான்னு பார்த்தேன், அவர் விடல. அந்த காலத்துல நான் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் கேட்ட ஒரு வார்த்தை தான், ஒவ்வொரு நாளும் நான் உம்மை இன்னும் அனுபவிக்க வேண்டும், நான் உண்மை இன்னும் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள சிறைப்பட்டு போய் கிடந்த ருசியும் எனக்கு தெரியும், உலகம் என்ன என்று. உலகம் தெரியாத ஒரு நபரா பிரசங்க மேடையில வரல. உலகம் என்ன என்பதை ருசித்திருக்கிறேன், உலகத்தின் அனுபவங்களுக்குள் சென்றிருக்கிறேன், உலகத்தில் சிறைப்பட்டு கிடந்திருக்கிறேன். சிறையிருப்பினுடைய ஆழங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும், ஆழம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனா அந்த அனுபவத்திலிருந்து வரும் பொழுது தேவனிடத்தில் நான் கேட்ட வார்த்தை, இன்னும் நான் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உம்மை ருசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன், நான் உம்மை ருசிக்கணும்பா, எனக்கு சொல்லித்தாங்க, நான் இன்னும் உம்மை ருசிக்க வேண்டும், எனக்கு ஒரு அனுபவம் தாங்க. அனுதினமும் அவரில் அனுபவித்து அவர் ருசியில் வளருவதற்கான கிருபையை தந்ததுனால தான் அந்த ருசியை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் நல்லவர் என்பவரை ருசிச்சு பாரு, உன் வாழ்க்கை மேன்மையா இருக்கும். அவரை ருசிக்க ருசிக்க தான் தெரியும், அவர் தேனிலும் மதுரமானவர். ஆமென். அவர் தெளிதேனிலும் மதுரமானவர். இவரை விட்டு பிரிய மனசே வராது. ருசித்து பார்த்தவர்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை, தேவனை, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் ருசிச்சு விட்டா அவரை விட்டு பின் வாங்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், துன்பம், துயரம், வியாதி, மரணம், நிர்வாணம், பட்டயம், பாம்பின் பசி, எது வரட்டும், நிந்தை, அவமானம், பாடு, உபத்திரவம் எது வரட்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிப்பதில்லை என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எதுவும் பிரிக்காது. ஏன் சொல்றார்? அவர் தேவனை ருசித்தறிந்திருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவ ரெண்டு பேருக்கு கை கொடுக்க விடாது, ஒரு ஆளுக்கு தான் கை கொடுக்கணும். ஒரு ஆள் கை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து, அவங்கள பார்த்து ஒரு நல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இயேசுவ ருசிச்சு பாருங்க, அவர் நல்லவர். ஆமென். அவரை ருசிச்சு பார்க்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். ஆமென். நான் சொல்றேன், எனக்கு ஆமென் நல்ல அவர் இயேசு கிறிஸ்து ஜபத்துக்கு பதில் தருகிறவர் அப்படிங்கிறத நான் ருசிச்ச அந்த ஆரம்பத்தை நான் சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஆள் தான். ஆனாலும் ருசிங்கிறது வேற, குடும்பத்தில் பிறந்த அந்த அனுபவத்தில் இருக்கிறது வேற. பர்சனலா சின்ன வயசுல எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமென். இங்கே பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். அங்க ஆமென் அவர்கள் வேதாகம கல்லூரியில படிக்கிற காலத்துல நாங்களாம் சின்ன பிள்ளைகள். அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஆமென் வெளியே சபை ஆலய கட்டுமான பணி நடக்கிறதுக்கு முன்னால ஆமென் கல்லற தோட்டத்துல வீடு கட்டி தந்தாங்க ஸ்தாபனத்துல. அங்க உட்கார்றதுக்கு வேற சபைகள் இல்லாததுனால அங்க கொண்டு வச்சாங்க. அந்த வீட்டுல இருக்கும்போது சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப கஷ்டம். ஆமென். என்னைக்காவது ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். அப்போ எல்லா இடத்துலையுமே பயங்கரமான சாப்பாடுலாம் நடக்கும். அப்போ ஒரு கிறிஸ்மஸ் டைம் நெருங்கி வருது. அப்போ டிசம்பர் மாதம் விடுமுறையெல்லாம் நெருங்கி வருது. வீட்டில் பார்த்தா கிறிஸ்மஸ் என்கிற ஒரு ஆமென் இதுவே தோணலை. அது கொண்டாட்டம் வேற, ஆனா உலகமே ஒரு ஒரு விதத்துல போயிட்டு இருக்கும்போது நமக்கு வீட்டை பார்த்தா அப்படி தோணலை. அப்போ நானும் என்னுடைய இளைய சகோதரி, நானும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் தான் வீட்டுல. அப்போ ஆமென் என் தங்கச்சி ஏதோ கேட்கிறா, ஆமென் இந்த சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்கு. அப்போ வீட்டுல ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா ஒன்றும் கிடையாது, வீட்டுல ஏதாவது வேணும்னா இந்த கிறிஸ்மஸ்க்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா
நீங்க 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஒழுங்கா. நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வார். நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வார். அப்போ காலையில அடுத்து ஆமென், முந்தின நாள் நைட்டு ஆமென் முழங்கால் போட்டு ஆல்ரெடி ஜெபம் பண்றதுதான். இந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு விசுவாசத்தை தந்துச்சு. முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட டெய்லி ஜெபம் பண்ற விஷயத்தை தாண்டி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அடிஷனல். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்க நல்லா சாப்பிடணும். எப்படி என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நல்லா சாப்பிடணும். ஆமே, அண்டைய நிலைக்கு அதான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆமே, நல்லா சாப்பிடணும். அதுக்கு ஆமீன், அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேற, பாயசத்தோட சாப்பிடணும். பாயாசத்தோட சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். யார்? நானும் என்னுடைய தங்கச்சியும் பக்கத்தில். ஆமீன், ஒரே ரூம் தான், அதுல தான் எல்லாரும் படுக்கிறது. ஆமீன், அந்த உள்ள போகணும்னாலே இடுக்கம் நெருக்கம், முட்டிலெல்லாம் இடி வாங்கி தான் போகணும். அந்த கேப்ல முழங்கால்னு ஜோமனியஸ். காலையில் எழும்பி அடுத்து ஜெபம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ்க்கு நல்லா சாப்பிடணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும். நீங்க உங்ககிட்ட ஜெபம் பண்ணா தர்றதா அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும். தெரிஞ்சது போல எனக்கு ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்கு. தெரிஞ்சது போல ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் மைக்கில் அப்படி ஜெபம் பண்ண சொன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஆமேன் ஸ்கூலுக்கு போயாச்சு. அதிகபட்சமா வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க மேக்சிமம் நாள். நாங்க போன உடனே அவங்க ஒரு சைடு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. திருப்பி அவங்கள பார்க்கணும்னா நாங்க தூங்கின பிறகு வருவாங்க. வந்து தட்டி எழுப்பி ஏதாவது சாப்பாடு பொங்கி எடுத்து அப்படி நாங்க தூக்கத்திலே இருப்போம். அப்போ தட்டி 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 சாப்பாடை ஊட்டி விடுவாங்க. நிறைய நாள் அப்படிதான் சாப்பிட்டு பழக்கம். அப்போ சாயங்காலம் நாங்க அப்படியே வர்றோம். ஆமேன், வந்தா வீட்டுக்கு முன்னால, வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்கு முன்னால ஆமேன் 100 கிலோ அரிசி மூட சாக்கு 2 சாக்கு அடுக்கி வச்சிருக்கு. ஆமேன், பொறாம நிறைய பேருக்கு. ஒரு அல்லையோ கூட சொல்லலையே. ஆமேன், பாருங்க, 100 கிலோ சாக்கு, 200 கிலோ அரிசி அடுக்கி வச்சிருக்கு. ஆமே, இப்போ அதை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும், அரிசின்னு நமக்கு தெரியாதுல்ல, என்னவா இருக்குன்னு தெரியல. அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு சாக்குல என்னென்னமோ வச்சு கட்டி வச்சிருக்கு. பக்கத்துல ஒரு சாக்கு இருக்கு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு ஏதாவது இருக்கும். ஏன்னா நான் எங்களுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்திலும் அங்க என்னுடைய தகப்பனார் நிறைய இடத்துல இருந்து பொருள் வாங்கி நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க, நிறைய ஊழியருக்கு. அப்ப நான் நினைச்சேன், ஆமீன், ஏதாவது கொண்டு வச்சிருப்பாங்க. திறந்து பார்க்கும் அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கும் அப்படியே, இன்றைக்கும் அப்படியே. வீட்டுக்கு என்ன வந்தாலும் அதை அப்படியே கொண்டு என்ன செய்யணும், ஒப்படைக்கணும், பார்க்கறது இல்லை. அவன் விட்டோம். ராத்திரி வந்து தாய், என்னுடைய பெற்றோர் அவங்க கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு. அதைத்தான் நாங்களும் கேட்கணும், இது என்ன தெரியாது. அப்போ ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அப்போ பேசி 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 அப்போ அதுல அட்ரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் தெரியல, அப்படியே விட்டோம். ராத்திரி ஃபுல்லாக அது வெளியே தான் இருந்துச்சு. காலைல பக்கத்து வீட்டிலலாம் விசாரிச்சோம், இது என்ன, எங்களுக்கு காம்பவுண்டும் கிடையாது அன்னைக்கு. வேணும் அப்படின்னா ஒரு லாரி வந்துச்சு, யாரோ இறங்குனாங்க, இதை கொண்டு வச்சுட்டு போனாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம், உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ தான் வந்துட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னெல்லாம் ஜபம் பண்ணோமோ அந்த எல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள ஐட்டங்கள் நிறைய இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முக்கியமா ஆமேன் பாயாசம், என்ன பாயாசம் கேட்டோமோ அதுக்குரிய பொருள் இருந்துச்சு. ஆமேன், கறி சமைக்கிறதுக்குள்ள பொருள் எல்லாம் இருந்துச்சு. ஆமேன், கிறிஸ்மஸ்க்கு சாப்பிட கேட்டா அடுத்த மாசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானது இருந்துச்சு. நாங்கள் பிறருக்கு கொடுப்பதற்கும் தேவையானது இருந்துச்சு. நீங்க அன்னைக்கு நான் ருசிச்சுட்டேனா இவர் ஜெபத்துக்கு பதில் தர்றவர்னு, இன்னைக்கு வரைக்கும் ருசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமேன், அவர் ஜெபத்துக்கு பதில் தர்றவர்னு. ஆமேன், யாரோ சொல்லி நான் அறிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் எப்படித்தான் இருந்திருப்பேன். ஜெபத்துக்கு பதில் தருவார், ஜெபத்துக்கு
பதில் தருவார். இன்னைக்கு என்னிடத்தில் யார் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், தலைக்கு மேல என்ன சொன்னாலும், அவங்க ஆமேன் வாழ்க்கையே அழிஞ்சு போறது போல சொன்னாலும், நான் தைரியமா நின்னு சொல்வேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது ஏன்னா எனக்கு நான் ருசிச்சிருக்கிறேன். அவர் கரைகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். கடலில் விளையாடும்படிக்கு அவர் சாமீன் சிருஷ்டித்த திமிங்கலம் கூட அவரை நோக்கி பார்க்க அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். எதுக்கு? திமிங்கலத்துக்கே அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். அது சாப்பிடணும், அது அவரைத்தான் பார்க்குது. காட்டின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். சிங்கத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவைகள் அவரை நோக்கி பார்க்க அவைகள் திருப்தியாகும். அப்படின்னா விலங்குகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அவர் தான். நான் கூப்பிட்டால் எனக்கு பதில் தராமல் இருப்பாரோ? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். அந்த அனுபவத்தில் வருகிற அறிவு தான் சிறைப்படாமல் தப்புறதுக்கு என்ன காப்பாற்றும். அல்லேலூயா. ஆமா, எந்த நிலையில இருந்தாலும் என் இருதயம் என் தகப்பனை நோக்கி பார்க்கும். பிரசங்க மேடையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கும்னா என் இருதயம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஆமென். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த சனத்தில் அவர் கிரியைகளை நடப்பிக்கிறத நான் இன்றைக்கும் அனுபவிக்கிறேன். இத்தனை வருடங்களாய் அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. இப்படி அனுபவம் நிறைய சொல்ல முடியும். அந்த அனுபவத்துக்கு உதாரணமா சொல்லி இருக்கிறேன். இரண்டாவது, இந்த அறிவு எப்படி வருது? ரிலேஷனல் நாலேஜ், உறவு பூர்வமா வர்ற அறிவு. ஆமென். அவரை ஆமென் என் தகப்பன் என்றும் நான் அவருடைய பிள்ளை என்றும் எங்களுக்குள் ஒரு உறவு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவத்துல மட்டும் கடவுளும் பக்தனும் அப்படிங்கிற ஆமென் உறவு கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதத்திலையும் ஒரு உறவு இருக்கு, கடவுளும் பக்தனும். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில தேவ பிள்ளைகள் மத்தியில அப்படி ஒரு உறவு கிடையாது. இங்க ஒரு உறவு உண்டு. நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். அடுத்த ஒரு உறவு இருக்கு, நான் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பேன். அப்படின்னா எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அடுத்து இன்னொரு உறவு இருக்கு, அவர் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும்படிக்கு என்னை அவருடைய சாயலாகும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா நான் சொன்னா கோபப்பட மாட்டீங்களே, ஏன் உறவை சொல்றேன்? எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்களுக்கு இருக்காரா இல்லையா? இதெல்லாம் உறவு, எனக்குள்ள ரிலேஷன்ஷிப். இதுல அவர் அறிகிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து யார்? என் மூத்த சகோதரன். எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அவருக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு என்னை அவர் முன்குறித்தார். முன்குறித்ததனால் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதனால் என்னை அழைத்தார். அழைத்ததனால் என்னை நீதிமானாக்கினார். நீதிமானாக்கினதினால் என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அவருடைய சிநேகிதனாய், அவருடைய ஊழியனாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய இளைய சகோதரனாய் உங்கள் முன்பாக நிற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அறிவு. கரங்களை உயர்த்துறல சொல்லுங்க. உங்களுக்கு இயேசு யார்? ஹலோ, உங்களுக்கு இயேசு யார்? கேட்கல. மூத்த சகோதரரா? வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் உண்டா அவர்கிட்ட? அப்பா, தகப்பன், வேற யாரு? சிநேகிதர். ஆமென். இன்றைக்கு சொல்றேன், இந்த வார்த்தை வெறும் வார்த்தையா இருக்க கூடாது, இன்னையில இருந்து அனுபவமா இருக்கணும். ஆமென். அவர் நமக்கு கிளாக் எனக்கு போட்டி போடுது, ஒன்னும் சொல்ல முடியல. ஆமென். பாருங்க. ஆமென். அதாவது அவர் என்னுடைய தகப்பன் என்றால் தகப்பன்னு சொல்லி போறதில்ல, அவர் பிள்ளையா அவர் மடியில போய் உட்கார்ந்து நான் சொல்லணும், என் அப்பா அவர் தான். தைரியம் உண்டா இல்லையா? நான் டெய்லி சொல்றேன், உங்க பிள்ளை வந்திருக்கேன். ஆமா, முதல்ல நான் அவர்கிட்ட சொல்வேன், உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே. முழங்கால் போட்ட உடனே இருதயம் பேசும், அப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன். ஆமென். உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா. எவ்வளவு நம்ம வளர்ந்தாலும் அவருக்கு பிள்ளையா இருக்கணும். ஆமென். அதனால எனக்கு ஜெபத்துல
ஆமென். ஜெபம் என்பது என் தகப்பனுடைய அன்பில் களி கூறுகிற நேரம். எனக்கு நல்லா கவனிக்கணும். எனக்கு ரொம்ப ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு கேட்டது தான் சாப்பாட்டுக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கேட்கவே இல்லை. ஆமென். இன்னைக்கு வேற எதுக்கும் அதிகமா பேசுறது இல்லை. அவருடைய சமூகத்தில் முழங்கால் போடுறேன்னா எனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவு அது மிக ஆழமான உறவு, அது மகிமையான உறவு. அப்பாவினுடைய தகப்பனுடைய அன்பில் களி கூறுகிற உறவு. அருமையான தந்தை பெர்க்மன்ஸ் பாடினது போல, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் தவழுகின்றேன். அதுதான் உறவில் வருகிற அறிவு. அந்த ரிலேஷன்ஷிப் அனுபவிக்கணும். எத்தனை பேர் அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அநேகர் அவரை ருசித்து பார்க்கணும், அந்த உறவுக்குள் வரணும். இந்த வார்த்தை அநேகர் இன்னைக்கு இழுத்து கொண்டு வருகிறத நான் மேடையில் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் அந்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தில் இருந்து உங்களை இழுத்து கொண்டு அவர் உறவுக்குள்ள வருகிறார். இந்த உலகத்தை, சர்வ உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் சொல்லுகிறார், நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு சிநேகிதன், நீ எனக்கு சகோதரன், நீ எனக்கு குமாரன் குமாரத்தி. அப்படின்னா அந்த உறவை எவ்வளவு அதிகமாக நான் அழைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி சொல்வேன், என் ஜெபத்துக்கு அதிகமான வார்த்தைகள் தேவைப்படுவதில்லை. அவர் அன்பில் நனைந்து கொண்டே இரவு முழுவதும் முழங்காலே நிற்கலாம். எதுவும் பேசாட்டாலும் பிரச்சனை இல்லை. அவர் அன்பு என்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். தகப்பன் மடியில, ஒரு தாய் மடியில தலைய சாட்சிக்கிட்டு படுத்தா எவ்வளவு சுகமா, எவ்வளவு இதமா, எவ்வளவு உலகத்தை மறந்து இருக்கலாமோ அதை விட மேலான ஒரு சுகம் தெய்வ சமூகத்தில் உண்டு. ஆமே. இந்த வாலிப வயசு அதுக்கு சரியான நேரம். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு சரியான நேரம் இந்த வாலிப வயசு தான். ஓடி வந்துடணும் இந்த அறிவுக்குள்ள, இந்த அறிவுக்குள்ள ஓடி வரணும். மூன்றாவது, இந்த அறிவு நெருக்கத்தில் கிடைக்குது. இன்டிமேசி. ஆமென். அவரை நெருக்கமா. ஆமென். அந்த இன்டிமேசி என்கிறது அவருக்குள்ள ஒன்றரை கலந்து விடுகிறதுனால் வருகிறது. ஆமென். இந்த பகல் அந்த அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். கர்த்தரை அறிகிற விஷயத்தில் வளர்ந்தா என் கை பிணைப்படுவதில்லை, என் கால் பிணைப்படுவதில்லை, என்னுடைய ஆத்துமா பிணைப்படுவதில்லை. இந்த பகல் வேளை தேவ மனிதனாய் உங்கள் மத்தியில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா? அநேகருடைய ஆத்தும பிணைப்புகள் துண்டிக்கப்பட வேண்டும். உன்னுடைய ஆத்துமா கர்த்தரோடு இசைக்கப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். 1 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். அதனுடைய 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனம் சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அவரோடு ஒரே ஆவியாக இருக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். ஆயத்தம்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற ஒருவரையும் இனி எந்த வல்லமையும் சிறைப்படுத்துவதில்லை, எந்த பாரம்பரியமும் சிறைப்படுத்துவதில்லை, எந்த பாதாளமும் சிறைப்படுத்துவதில்லை, எந்த பாவமும் சிறைப்படுத்துவதில்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ அதிகமாய் முயற்சி எடுக்க வேண்டியது தேவனை குறித்து அறியணும். அதிகமா கர்த்தரை குறித்து என்ன செய்யணும்? அறியணும். ஆமென். ஆனா ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள நிலைமை, இன்னைக்குள்ள ஜெனரேஷன், இன்னைக்குள்ள ஜனங்கள் எல்லாம் எதுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்களா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, எரேமியா அதனுடைய 4வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் என்னை அவர்கள், பாருங்க கர்த்தருக்கு ஒரு வருத்தத்தை பாருங்க. என் ஜனம், ஆமென், புறஜாதிகளை பத்தி பேசல, கர்த்தர் ஆராதிக்கிறவங்களை பத்தி ஆண்டவர் பேசுறார்.
என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவங்க என்ன பிள்ளைகளா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதுக்கு அறிவாளிகளா இருக்காங்க? பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர்கள். இன்னைக்கு சொல்றேன். அப்ப ஆவியானவர் ஒரு வார்த்தை எனக்குள்ள போட்டிருந்தார். பொல்லாப்பு செய்ய அறிவாளியா இருக்கிறாங்க, என்ன அறியாம இருக்கிறாங்க. அவங்க பொல்லாப்பு செய்கிறதுக்கு அறிகிறாங்க, பொல்லாப்பு அனுபவிச்சு அறிஞ்சிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் அறிஞ்சிருக்காங்க, இன்டிமேசி அறிஞ்சிருக்காங்க. ஆனா என்னை அவர்கள் இன்னும் அறியல. ஆமென். வேதத்துல பொல்லாப்பு என்பது எதை காட்டுகிறது? வேதத்தை எடுத்து 1-2 வசனத்தை வாசித்து நான் உங்க இருதயத்திற்கு அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எதை பொல்லாப்பு என்று வேதம் சொல்லி இருக்கிறது? ஆமென். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து அதனுடைய ஆமென் 13வது அதிகாரத்தை திருப்புவீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க வேதம் சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் யாவரும் ஆமென். 12:20 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமா இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்திருக்கீங்க. என்ன பொல்லாப்பு? அதாவது 17வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த பொல்லாப்பு தெரியும். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு போதும். அப்ப இவங்க செய்த பொல்லாப்பு என்னன்னு பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்றாருன்னா, நீங்கள் ராஜாவை கேட்டதினால், உங்களுக்கு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு இவ்வளவு பெரிது. நான் கேட்கிறேன், நான் இப்பதான் சொன்னேன், ஜெபம் பண்ணணும், அவரை ருசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டது அது அவ்வளவு பெரிய தப்பா? ராஜாவை கேட்டதினால் பொல்லாப்பு பண்ணீங்க. எப்படி கேட்டாங்க ராஜா வேணும்னு? நீங்க இப்போ அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்திற்கு வாருங்க. 8வது அதிகாரம் 5வது வசனத்துல வாஸ்தா ஏன் இத பொல்லாப்புன்னு கர்த்தர் சொல்றாருன்னு புரியும். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர். உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அதான் இங்க சொல்லி இருக்குது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தீர்கள். ஏன் அத பொல்லாப்பு தெரியுமா? வசனம் சொல்லுது, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ராஜா என்ன செய்யணும்? வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தில இருந்து கூட்டிட்டு வரும்போது கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமா இருப்பீர்கள். இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் விடுதலை எல்லாம் கிடைச்சு, கொஞ்சம் அப்படி ஆமென் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் விடுதலை ஆகி படிப்பறிவெல்லாம் கிடைச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு மாதிரி பார்க்க கூடாது, நல்ல கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். துணி போடாத தெரிஞ்சவங்களுக்கு துணி போடலாம் தெரிஞ்சு, ஆமென், படிக்க தெரியாதவங்களுக்கு படிக்க தெரிஞ்சு, 4 உலகம் தெரியாதவங்களுக்கு இப்போ வெளியூர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு, அப்படி வந்த உடனே நம்ம ஆள் கேட்கிற வார்த்தையை பாருங்க, எல்லாருக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் வேணும். எல்லாருக்கும் இருக்கிறது போல. ஹலோ, எப்படி? எங்களுக்கும் வேணும். விரலிலேயே சொல்லுங்க. எங்களுக்கு இப்படி சூழ்நிலைமை இருக்கு ஆண்டவரே, நீர் சுத்தமானபடி செய்யும் அங்கிறது வேற.
பக்கத்துல பெலிஸ்தியருக்கு ராஜா இருக்கிறார், எங்களுக்கு இல்ல. அப்ப எங்களுக்கு வேணும். அம்மோன் புத்திரர்களுக்கு ராஜா இருக்கிறார், எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு. ஆமா. இங்க போனா அவங்களுக்கு இருக்கிறார், எங்களுக்கு இல்ல, வேணும். இப்ப நம்ம ஜெபம்லாம் அப்படித்தானே, அவங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இல்ல. ஹலோ, அவங்களுக்கு இருக்கு. நான் கேட்க, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட இல்லாத சிலது அவங்கள்ட்ட இருக்கு. நரகமும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு, வேணுமா? ஹலோ ஹலோ, அவங்கள மாதிரி எங்களுக்கு வேணும், அவங்கள மாதிரி எங்களுக்கு வேணும், உலகத்தை போல எல்லாம் வேணும். இன்றைக்குள்ள ஆவிக்குரிய கூட்டத்தின் பெரிய பிரச்சனையே பொல்லாப்பு என்பது. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள் எப்படி உலகத்தை பார்த்து, புறஜாதியார்களை பார்த்து, ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்த்து, ஆண்டவர் வெறுத்தவர்களை பார்த்து அவர்களை போல மாற வேண்டும் என்கிற விருப்பம் மட்டுமில்ல, அதை ஜெபத்தில் எடுத்து கொண்டு வருவதற்கு பெயர் பொல்லாப்பு. ஆமென். உங்க ஜெபம் எப்படி இருக்கு? What is your prayer? உங்க ஜெபம் என்ன? ஜெபம் என்பது என் தேவையை சொல்ற இடம் இல்ல. அருமையா, இந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு தகப்பனார் ஒரு பாடலை பாடியிருப்பார். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே. ஆமா, அதுதான் ஜெபம். என் தேவையை சொல்ற இடம்ல ஜெபம். நீர்தான் என் தேவைன்னு மொத்தத்தில் அவரை சொந்தம் கொண்டாடுறதுக்கு பேர் தான் ஜெபம். ஆனா இன்னைக்கு தேவையை சொன்னா கிடைக்கும் கிடைக்கும்ட்டு அவர்கிட்ட போய் உலகத்தை கேட்கிறோம். வாலிபர்கள்லாம் கேட்கிற கேள்வியை பார்த்தா, ஆண்டவரே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீரே, இவனை தாரும் ஆண்டவரே, இவளை. அது வேற பைபிள்ல எழுதி வச்சு ஜெபிக்கிறது. பைபிள்ல அதுவும் பேரை எழுதி வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. ஆமென். சிரிக்கவா அளவான்னு தெரியல. ஆமென். மேக்ஸ் ரொம்ப படிச்சவங்க மேக்ஸ் ஃபார்முலால எழுதி வச்சிருக்காங்க பேர். ஹலோ, எந்த ஃபார்முலால? ஏதோ அபிஷேகம் பெற்றதுனால அதெல்லாம் நம்ம கண்ணில் காட்டி தர்றார் ஆண்டவர். பிசிக்ஸ் படிச்சவங்க பிசிக்ஸ் ஃபார்முலால எழுதி வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் கிராமர் படிச்சவங்க, லிட்டரேச்சர் படிச்சவங்க இங்கிலீஷ் கிராமர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆமென். ஆனா எங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் அழகா காட்டி தருவார், விளக்கம் தருவார். ஹலோ, கரங்களை உயர்த்துறலையோ சொல்லுங்க. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள் ஜெபத்துல வந்திருந்து எனக்கு தாரும் 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 பாஸ் நினைப்பார். ஐயோ, இப்படி ஒரு ஜெப வாஞ்சை பிள்ளைகளுக்குள்ள பார்த்தா உள்ள ரகசியத்துல வேற ஒண்ணு ஓடும், வெளியே தாரு மட்டும்தான் கேட்கும், உள்ள வேற. ஆண்டவர் சொல்றார் அதெல்லாம் பொல்லாப்பு. நிறைய பேர் பாவத்தையே ஜெபத்துல கேட்கிறாங்க. ஒருக்கா இந்த பாவம் செய்யணும், ஒருக்கா பாவம் செய்யணும், எனக்கு கிருபை தாரும். எதுக்கு? 2026 வருஷம்ல ஆகி போச்சு, இனி என்னெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் நடக்கு இன்னைக்கு. பொல்லாப்பு. கர்த்தர் சொல்றார், உலகத்தை போல மாற வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. உலகத்தை. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொல்றோம் சபை ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். உலகம் வளர்ந்திருக்கு, உண்மைதான். ஆனா அந்த உலகத்தோட போட்டி போட நம்ம அழைக்கல, உலகத்தை மேற்கொள்ள அழைத்திருக்கிறார், உலகத்தை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். ஆகாப் ரதத்துல ஓடுறான், ஆனா எலியா வெறும் காலில் ஓடுறான். ஆனா ஒண்ணு தெரியுமா? ஆகாபை தோற்கடித்து ஓடிக்கொண்டிருப்பது எலியா. கரங்களை உயர்த்துற எலியா சொல்லுங்க. ஆகாப் கேட்கல, அவங்கள போல ஒரு ரதத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். ஆகாப போல அவன் 8 பெண் குதிரைகளை பூட்டின ரதத்துல ஸ்பீடா போறான். ஆமென். 8 ஹார்ஸ் பவர் அவனுக்கு இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு அதை விட ஒன்னு அதிகம்.
ஆமென் 9 ஹார்ஸ் பவரை காலில் கொடுத்து ஓட வச்சா இது வெறும் காலானாலும் ஜெயிக்கிறது எலியாத்தான், ஜெயிக்கிறது அபிஷேகம் பெற்றவன் தான், ஜெயிக்கிறவன் கிருபை பெற்றவன் தான், ஜெயிக்கிறவன் தேவ பிள்ளைத்தான். இந்த உலகத்தோட போட்டி போட வேண்டாம், நீ உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துறலேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் ஒரு பொல்லாப்பை கூட சொல்லுகிறேன். நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்தை திருப்பி வாசிப்பீங்கன்னா ஆமென் நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் முதல் வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். அவர்களுடைய குமாரத்திகளை, யாருடைய குமாரத்திகள்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இங்க பொல்லாப்பு என்பது எது தெரியுமா? புற ஜாதிகளோட கலந்து விட்டதை வேதம் பொல்லாப்பு என்று சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், உலகத்தை பார்த்து எங்களுக்கு வேணும்னு கேட்கிறது பொல்லாப்பு. ஆமென். இரண்டாவது, உலகத்தோட பின்னி பிணைந்து விடக்கூடாது, உலகத்தோட நீங்க இணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். இங்க வேதம் சொல்லுது, யார் யார துரத்தணும்னாரோ அவங்க கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க, அவங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை கொடுக்கறாங்க, அவங்க பிள்ளைகளை இவங்க கெட்டுறாங்க. அப்படி தேசத்துல பரிசுத்த வித்து புறஜாதிகளின் வித்தோட கலந்து போய் தேசம் சீர்கட்டு போயிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாப்பு. ஆமென். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, பாத்தியமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா ஊழியம் செய்யும் போது வந்து சொன்னாங்க, அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே நாங்களும் உங்க கூட என்ன செய்யறோம், கட்டுறோம் அப்படின்னா அவர் சொன்னார், உங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. எஸ்ரா செருபாபேல் கட்ட தொடங்குறார். உடனே வர்றாங்க. ஆமென். எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஆமென் செருபாபேலே உங்க கூட நாங்களும் இணைந்து கட்டுவோம் ஆலயத்தை. சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது வந்து சொன்னாங்க, நாங்களும் கட்டுறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கூட சத்துருக்கள் பல பேர் வந்து இணைவாங்க, சத்துருக்கள் பல பேர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதா வருவாங்க. ஆமென். ஆமென். ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஏன்னா கிளாக்கு என்னை அனுமதிக்கவில்லை. ஆமென். பாருங்க, அந்த சம்பவம் ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். நான் சொல்ல வேண்டிய எல்லாம் அந்த சம்பவத்துக்குள்ள இருக்கும். ஆமென். ஒரு முறை ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் இந்த கதையை, ஆனா ஆவியில ஏவப்படுறதுனால நான் சொல்றேன். ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள ஒரு முதலை இருந்தது, பெரிய முதலை இருந்துச்சு. அந்த முதலை ஆமென் பல வருஷமா அந்த குளத்துல தான் இருக்குது. இப்போ அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம். அது என்ன மரம்? நாவல் மரம். அந்த நாவல் மரம் பெருசா வளர்ந்து இருந்துச்சு. அதனுடைய கிளைகள்லாம் குளத்துக்கு மேல இருந்துச்சு. அந்த குளத்துக்கு மேல இருந்ததுனால நாவல் பழம் அடிக்கடி என்ன செய்யும், குளத்திலையும் விழும், கரையிலையும் விழும். முதலை கரையிலும் இருக்கும், தண்ணீரிலும் இருக்கும், நீரிலும் இருக்கும். அதனால நாவல் பழம் சாப்பிட்ட பழக்கம் இதுக்கு நல்லாவே உண்டு. இதுக்கு நாவினுடைய ருசி எல்லாம் நாவல் பழம் அவ்வளவு பிடிக்கும். இந்த நாவல் மரத்தை தஞ்சமா வச்சு வாழ்ற ஒரு குரங்கு உண்டு. என்ன உண்டு? குரங்கு, மங்கி. அந்த குரங்கு இருந்துச்சு. இந்த குரங்கும் ஆமென், இந்த குரங்கும் நாவல் பழத்தை சாப்பிடும், முதலையும் நாவல் பழத்தை. இப்போ இனம் வேறையா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் என்னது? ஒண்ணுதான். என்னது? நாவல் பழம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வர்றது தானே.
அதெல்லாம் சகஜம் தானே. ஆமென். ஆமா, ஒரு டேஸ்ட் இருந்தா கண்டிப்பா பழக்கம் வரத்தான். சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஆமா வரும். பொதுவா சொல்லலாம் இனம், இனத்தோட, ஆனா இனத்தை தாண்டியும் சேரும் சில சிநேகிதம் எல்லாம். ஆமா, சிலதை பார்த்தாலே நமக்கு புரியாது, இது எப்படிடா இதை பிடிச்சிச்சு அப்படின்ட்டு நமக்கு புரியாதுதான், ஆனா நடக்குது, வேற என்ன செய்ய. ஆமேன். அன்னைக்கு ஒரு பாஸ்ட் வேற ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டாம் இன்னைக்கு விட்டுருவோம். இப்போ இந்த ஆமேன் முதலையும் குரங்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பல வருஷமா, 1-2 நாள்ல பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த குரங்கு அது ஒரு வெகுளித்தனமான அன்புடையது. வெகுளித்தனம்னா அது விளையாட்டு பிள்ளைதான், ஆனா திறந்த இருதயமா சொல்றதெல்லாம் நம்பி என்ன செய்யுது, இன்னசென்ட், கரெக்டான வார்த்தை, இன்னசென்டா இருக்கு. அது அப்படி அப்படியே பழகுது, அவ்வளவுதான். அதுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. யார் என்ன சொன்னாலும் அதான் உலகம். நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா தெரியுது, நம்மளும் அப்படித்தான். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஆனா ஒருத்தன் வந்து யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்ட்டா போதும், அப்படியே நம்பிடுவோம். உலக அழகியே நான் தான், உலக அழகனே. உன்னை பெத்ததுல இருந்து அந்த அம்மா தொண்டை தண்ணி வெத்த கத்துச்சு. ஆமேன் ஆமேன், நீ எவ்வளவு பெரிய அழகு. ஆமா, உன் முகம் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்க அம்மா கவிதை பாடினாங்க, சந்திரனை போல முகம். ஆமேன், நீ அப்படி இப்படி. ஆமேன், ஒருத்தன் ஆமேன் கண்ணுக்கு கண்ணா அப்படின்னு பாடி பாடி உன்னை வளர்த்தாங்க. உனக்கு அது எங்க தெரிய போகுது. ஆனா எவனோ எவளோ யாரோ, அது சேம் வயசு, தனக்கு குறைஞ்ச வயசு, கூடின வயசு, நரைச்ச வயசுனாலும் பிரச்சனை இல்லை, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், முடிஞ்சு நம்பிட்டோம். இனி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஆமா, ஸ்வீட் ஸ்வீட். அது சொல்லும் போதே நமக்கு கால்லாம் அப்படி ஸ்லிப்பாய் போயிடும். அப்படி நெய் தடவி விட்ட இடத்துல கால் வச்சது மாதிரி எங்கேயோ கிடப்போம் விழுந்து. குரங்கு அப்படித்தான், இது பழகுது. இப்படிப்பட்ட ஆள் முதல்ல யாரு தெரியுமா, ரொம்ப நாளா நாவல் பழத்தை சாப்பிடுறோம், அதே இவ்வளவு டேஸ்ட்னா, வாழ்க்கை ஃபுல்லா நாவல் மரத்துல வாசம் பண்ணி நாவல் பழத்தை சாப்பிடுற குரங்கின் ஈரல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஹலோ, நம்ம சொல்லும் தெரியுமா, சிக்கனே இவ்வளவு டேஸ்ட்னா சிக்கன் லிவர் எவ்வளவு டேஸ்டா இருக்கு, விட்டு வைப்போம். இந்த மாதிரி முதல்ல இந்த பழம் ஒண்ணு சாப்பிட்டாலே இப்படி இருக்கு, இதையே சாப்பிட்டு வளர்ற குரங்கினுடைய லிவர் ஈரல் எப்படி இருக்கும். அந்த தேட்டத்துல தான் குரங்கு கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ஆனா குரங்கு எப்படி எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருந்துச்சு, ஐ ஹாவ் a குட் ஃப்ரெண்ட், எனக்கு நல்ல நண்பர் இருக்கிறார், we are best friends, we are. நானும் பார்க்க, எனக்கு ஸ்கூல்ல படிச்சதுல இருந்து இது வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல யாருமே வரல. சிலர் சொல்றாங்க, அந்த பொறாமையில தானே பேசுறீங்க. ஆமீன், அப்படிலாம் பேசல. பிரலையில சொல்லுங்க, பல ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு எல்கை இருந்துச்சு. ஆமா, பைபிள் காலேஜ்லயும் நாங்க நிறைய பேர் சேர்ந்து படிச்சோம். நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் நான் முகநூல்கள்ல அங்கங்கே பார்க்கிறேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடி கூடி பல இடங்கள்ல பார்க்கிறேன். நம்மளை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆமீன், கூப்பிட மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ஒரு எல்கை இருக்கு. இப்போ இந்த முதல்ல எதுக்கு பழகுது, குரங்கினுடைய ஈரல். குரங்கு எதுக்கு பழகுது, கிடைச்சா இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும். அவருக்கு பலம் என்ன, என் ஃப்ரெண்டு தன் வாயை பிளந்து கடிச்சாருன்னா எத்தனை டன் அப்ளை ஆகும் தெரியுமா, அவ்வளவு திறமை உள்ளவராக்கும் என் ஃப்ரெண்டு. இப்ப தெரியும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட, உங்க மனசுல ஆவியானவர் கொண்டு வந்துட்டார் அந்த ஃப்ரெண்ட. ஆமா, அது யாரு,
ஆனா அந்த ஃப்ரெண்டு பழகுறது எதுக்கு தெரியுமா? உனக்குள்ள ஒரு ஈரல் இருக்கு, உனக்குள்ள ஒரு ஈரல் இருக்கு. அந்த ஈரல் தான் அந்த ஃப்ரெண்டினுடைய டார்கெட். உனக்குள்ள ஒண்ணு இருக்கு, நல்லா எழுதி வச்சுக்க. உன்னிடத்தில் எந்த ஆதாயத்தையும் தேடாமல் ஒரு உறவுகளும் உன்னிடத்தில் வருவது இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். உன்னை யாரு பாராட்டி பேசினாலும் நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யாருன்னு நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி பேசுறேன். நீங்க அப்படி இப்படி எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவார் நான் யாருன்னு. எனக்கு தெரியும் நான் பேசுறது என்ன, நான் பாடுறது என்ன, எனக்கு தெரியும். யாரோ சொன்னோன்னு அது உண்மைன்னு நினைச்சு நீ நம்பிராத. ஒரு நாள் வந்துச்சு, குரங்கு கேட்டுச்சு, எனக்கு ஒரு ஆசை நண்பா. என்ன? ஒன்றும் இல்லை, உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. இந்த குளத்துல ஓ மேல ஒரு சவாரி வரணும். முதல்ல நினைச்சிச்சு, இதுக்காகத்தானே வாயே திறக்காம இத்தனை வருஷமா உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்கிறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்னை நம்பி உன் எல்லையை தாண்டி வருவ. நீயா வாயை திறந்து ஒரு நாள் என்கிட்ட கேப்ப. ஆமா, இந்த முதல்ல அது வரைக்கும் பார்வையில தப்பு இல்லை, பேச்சுல தப்பு இல்லை, சைக்காலஜில கூட வெளியரங்கமா தப்பே இல்லை. ஆனா ஒரு நாள் குரங்கு தன் ஆசையை சொல்லிச்சு, எனக்கு ஒரு சவாரி போகணும், எனக்கு ஒரு பவனி போகணும். அப்போதான் உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன். முதல்ல சொல்லிச்சு, நீ கேட்கறதுனால என் லைஃப்ல இது வரைக்கும் யாரையும் நான் என் முதுகுல ஏத்தி கொண்டு போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ கேட்கறதுனால மட்டும் நான் இதை செய்யறேன். உனக்கு செய்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. ஆனா முதலைக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எத்தனை குரங்கு தன் வயிற்றுக்குள்ள போயிருக்குன்ட்டு. சொல்லிச்சு, முதுகுல ஏத்துச்சு. ரெண்டு பேரும் பவனி போகும்போது, நடுக்குளத்துக்குள்ள போகும்போது முதல்ல பேச தொடங்குச்சு. இதுவரைக்கும் ரொம்ப பேசாத முதல்ல இப்ப என்ன செய்யுது, பேச தொடங்குது. சொல்லிச்சு, அட முட்டாளே, இவ்வளவு நாளும் மதிப்பா பேசின, இப்போ முட்டாள். என்ன பேசுற? ஏய், சும்மா உன்ட்ட பழகிட்டு இருந்தேன் நினைச்சியா? நான் என்ன அவ்வளவு தியாகியா? நீ மரத்துல இருக்கும் போதே உன்னை பத்தி எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் உன் ஈரலை சாப்பிடணும், உன் ஈரலை சாப்பிடணும். உன் ஈரல் நாவல் பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உன் ஈரல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதை ருசிக்கணும்னு நினைச்சேன். நீயா வந்து என்கிட்ட விழுந்துட்ட. இன்னைக்கு நடுக்குளத்துக்கு வந்தாச்சு. இது என் எல்க, என் கையில இருந்து ஒருத்தன் உன்னை தப்பு வைக்க முடியாது. அப்போ குரங்கு சிரிச்சிச்சு. ஐயோ மை டியர் ஃப்ரெண்ட், அழகா பேசுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட், ஏன் சிரிக்கிற? பயம் இல்லையா? மை டியர் ஃப்ரெண்ட், உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், என் ஈரலை தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு ஒன்று சொல்லிச்சு, நீ கரையில் இருக்கும்போதே என்கிட்ட என்ன செய்திருக்கலாம், நீ கேட்டா எதையும் தந்திருப்பேன். ஏன்? நேத்தைக்கு பெய்த மழையில என் ஈரல் ரொம்ப நனைஞ்சிச்சு, களத்தி மரத்து மேல தொங்க விட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு வேணும்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? அப்போ முதல்ல சொல்லிச்சு, நீ எனக்கு வேண்டி எதையும் செய்வியா? செய்வேன். அப்போ அந்த ஈரல் எடுத்துட்டு வருவியா? சரி, என்ன செய்யறேன்? எடுத்துட்டு வர்றேன். கரையில கொண்டு இறக்கி விட்டதும் சொல்லிச்சு,
அடமுட்டாளே, அடமுட்டாளே, எவனாவது ஈரலை கலத்தி தொங்க விட முடியுமா? ஈரலை கலத்தன்னா என்ன கொல்லண்டாமா? இன்னைக்கு நிறைய குரங்குகள் சில முதலைக்கு மேல சவாரி செய்து இந்த மத்தியானம் அந்த குரங்குகள் அந்த முதலைகளுக்கு நீ முட்டாள்னு சொல்லிட்டு விடுவிக்கப்படுற ஒரு நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கும். இது உனக்கு பொன்னான ஒரு தருணம். இன்னைக்கு சாத்தான நீ ஏமாத்துற தருணம். உனக்கு பரலோக தெய்வம் ஒரு பெரிய சிங்காசனத்தை வச்சு காத்திருக்கிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை வச்சு காத்திருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை மேல வச்சிருக்கிறார். பெரிய கிருபையை உனக்கு வச்சிருக்கிறார். ஒளிமயமான ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். உன் குடும்பத்துல உன் உறவினர்கள்ல யாரும் அனுபவிக்காத நல்ல விஷயத்தை நீ அனுபவிக்க போற. உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற சில தம்பிமார்களை கர்த்தர் நல்லா கனப்படுத்துவார். நல்ல நிலைமையில் ஆண்டவர் கொண்டு வைப்பார். ஆனா அதை தடுக்கிறதுக்கு சாத்தான் தந்திரமா ஏதோ ஒரு முதலையை கொண்டு வந்து உன்னை சிறை பிடிக்கிறான். ஏதோ ஒரு முதலையை கொண்டு வந்து உன்னை சிறை பிடிக்கிறான். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அந்த முதலை கிட்ட இருந்து நீ இறங்கி தெய்வ எல்லைக்குள்ள வந்திருக்கிற. இது நீயா வந்ததில்லை, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளணும். அதை பிரசித்தப்படுத்ததான் இயேசுவை இந்த பூமியில அனுப்பினார். இயேசு இந்த பூமியில வந்தது எதற்கு தெரியுமா? ஆமென். மரணத்தை ருசி பார்க்க. எதற்கு இந்த பூமியில வந்தார் தெரியுமா? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழிக்க. இந்த பகல் வேளையில மரணத்தின் அதிகாரியான பிசாசை, உன்னை சிறைப்படுத்தி இருந்த மரண பயத்தை, ஆமென், மரண பயத்தை கர்த்தர் அழித்திருக்கிறார். இப்ப எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ தேங்க்யூ லார்ட். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஓஹோ, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா, என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன். எஸ், படைக்கிறேன் உன் பாதத்தில். தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. அன்பரேசு ஆமென். ஆவியானவருக்கே, ஆவியான தேவானுக்கே அன்பரேசு, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியானவருக்கே, ஆவியான
நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி கிருபைகளை பெற்று சிலருடைய கண்கள் தரிசனங்களை பார்க்கிறது. அந்த தரிசனத்தை நீ குறிச்சு வச்சுக்கிடணும். அது நாட்கள் வரும்போது நிறைவேறும், காலம் வரும்போது நிறைவேறும். ஆமே, உன்னை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக இப்ப இந்த உலகத்துல உன்னை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல உன்னை வச்சிருக்கிறார். உன் ஊர்ல ஆமென், உன் ஊர் பார்க்க வேண்டிய இயேசு கிறிஸ்து அது நீதான். உன்னில் அவர் வெளிப்படுவாராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமும் அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட தேவ பலமும் உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. அநேகர் உன் வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க. உன் வெளிச்சத்தில் நடக்க போறாங்க. எஸ், இருதயம் கரைகிறது, சிலருக்கு கண்கள் நிறைந்து வழிகிறது. எஸ் எஸ், God is going to lift you up in his hand. அவருடைய கரத்தில் உன்னை உயர்த்த போகிறார். எதற்கு? உன் மூலம் அநேகர் வாழ்வடைய வேண்டும். எஸ், அநேகருக்கு காயம் கட்ட போற நீ, அநேகரை விடுவிக்க போற, அநேகருக்கு நல்வழி சொல்ல போற, அநேகருக்கு இயேசுவை சொல்ல போற. நீங்கள் கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது உங்களுக்கு போதிக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அது சத்தியமாயிருக்கிறது. அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பீர்களாக. இன்றைக்கு இந்த இடத்தில் பலிபீடத்தில் கட்டவிழ்க்கப்படுகிற அபிஷேகம் வாழ்நாள் முழுவதும் உன்னை போதிக்க போகிறது. இன்றைக்கு நீ கேட்ட சத்தம் வாழ்நாள் முழுவதும் உன் செவிகளில் சிங்காரிக்கப்பட போகிறது. அது ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கப்பட போகிறது. அந்நிய சத்தத்துக்கு உன் செவியை விலக்கி ஜெபிக்கிறேன். அந்நிய சத்தம் உன் செவிகளில் இனி தொனிக்காதிருப்பதாக. எஸ், பிள்ளைகளை ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். தக்க சமயத்தில் நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் உங்க வார்த்தையுமாய் நிறுத்தும். ஆமென். வல்லமையா நிக்கணும். பேதுருக்கள் எழும்பட்டும், பவுல்கள் எழும்பட்டும், தேசத்தை கலக்குகிறவர்கள் எழும்பட்டும். இந்த மாவட்டத்திலிருந்து உலகம் முழுவதற்கும் தேவையான உம்முடைய கரத்தின் ஆயுதங்கள் எழும்பி செல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகம் இதை முன் தீர்மானித்ததற்காக ஸ்தோத்திரம். திருக்கரத்தில் தர்றோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை.